ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நீங்கள் பொதுவாக மட்டன் குழம்பு வேறு வேறு மெத்தடில் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மட்டனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம மட்டனை இந்த மாதிரி நம்ம தயிரில் மேரினேட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டன் நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊறட்டும். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர் எடுத்து தனியாக மட்டனை வேக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். இதோட மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி இந்த மட்டன் நான் மேரினேட் பண்ண தண்ணியவே கொஞ்சம் அலசிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் குக்கரில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுவேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அப்படியே அடுப்பை சிம் பண்ணிவிடுவேன். அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் வேக விடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா மட்டன் நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன். நம்ம அதிகமாக விசில் விடுறோம், விசில் கணக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த மாதிரி டைம் கணக்கில் தான் நான் மட்டன் வேக வச்சு எடுத்துப்பேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், மட்டன் நான் ஒரு மட்டன் எடுத்து நான் இதை ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லாவே இது உடஞ்சி வருது பாருங்கள். இப்போது இது நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்குற ஸ்டேஜில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் தக்காளி அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அடித்து வச்சு தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மட்டன் வேக வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்து தான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கலை அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு இதோட மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அதுக்காக கொஞ்சமாக இந்த தக்காளி அரைச்ச மிக்சியில் கொஞ்சமாக கழுவிட்டு அந்த தண்ணியவே நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். இதுக்கு இடையில் ஒரு 2 பத்தை தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் கசகசா, ஒரு 4 முந்திரி, 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்சிருக்கிற மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. மட்டன் வந்து நம்ம குக்கர்லேயே வேக வச்சுடுவோம் எல்லாமே தாளிச்சிட்டு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக மட்டனை வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு தாளித்து பாருங்கள். அதோட டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் அந்த குக்கரில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதையே அலசிட்டு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நாங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றிருக்கேன். ஒரு 2 டம்ளர் போல். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும் மூடி போட்டு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓரளவுக்கு தண்ணி வந்து சுண்டி கொஞ்சம் கொதிச்சிருக்கு குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த தேங்காய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஃபைனலாக நம்ம ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம். அந்த தாளிப்பு கூடுதலாக டேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். அதே சமயம் வாசமும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுக்கிறேன். இப்போ தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் போல் சோம்பு வெடிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சோம்பு வெடிக்க விட்டு இந்த ஆயிலை அப்படியே இந்த குழம்புல மேலே ஊற்றிடுங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கடைசியாக இந்த மாதிரி சோம்பு வெடிக்க விட்டு நம்ம இதில் சேர்க்கும்போது கூடுதலாக மணமும் சுவையும் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிடுங்க. இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.